அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஏற்காடில் ஒரு ஞான முகாம் மே மாதம் நடத்துவோம். அது ஒரு சம்மர் ரிசார்ட். அதை ஏழைகளுடைய ஊட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு தடவை ஒரு சம்மர் ரிசார்ட்டை நம்ம முகாம் வச்சுக்கிட்டோன்னா அந்த முகாம் சாட்டில் எல்லாருமே ஒரு சம்மர் ரிசார்ட்டில் ஒரு 2-3 நாள் தங்கியிருந்து போட்டுமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே ஏற்பட்டது. மே மாதம் 1ஆம் தேதி 1, 2, 3 ஞான முகாம் வச்சுருக்குறோம். நீங்கள் வாய்ப்புள்ளவங்க எல்லாமே கலந்துக்கிடுங்க. ஒரு தாட் வருது அப்படின்னா இது புரிஞ்சதுக்கப்புறம் அது சில தாட்ஸ் எல்லாம் திங்கிங் எடுத்துகிட்டு போகிறதில்ல. திங்கிங் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒர்த் கிடையாது இது அப்படின்னு. ஆக்ஷனும் நடக்காது. இது எப்படி இருக்குன்னா அந்த அதுவே தான் ரோல் அவுட் ஆகுது இது புரிஞ்சதுக்கப்புறம். இருந்தாலும் அது உள்ள ஒரு சப்மிஷன் ஆஃப் ஈகோ மாதிரி தான் ஒரு டைமும் இருக்குது. ஒரு டைமும் நான் அதை திங்கிங்க்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதே ஒரு பெரிய சப்மிஷன் ஆஃப் ஈகோவாக தான் இருக்குது. இனிஷியலாக அது கொஞ்சம் ஒரு பெரிய இதாக தான் இருக்குது. ஆனால் சில சமயம் இது அதுவே ரோல் அவுட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறம்போது சில சமயம் எவ்வளோ வாட்டி தான் விடுறது, இந்த வாட்டி இதை நான் திங்க் பண்ணணும், இதை நான் ஆக்ஷன் பண்ணணும், அது தெரியும் அது ஒர்த் இல்லை அப்படின்னு. ஆனாலும் அந்த ஈகோ இதை நான் திங்க் பண்ணுவேன், இதில் நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வருது. இது இப்படி தான் இருக்குமா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்து தான் இதை நம்ம ஃபுல்லாக அதை பலன் அடைய முடியுமா அப்படிங்கிறது. அதாவது என்னென்னா விருப்புன்னு 2 வாக்கியம் இருக்கு இல்லைங்களா. நம்ம ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிக்காதுன்னு இருக்கு இல்லையா. அந்த 2 தான் நம்மளை ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம மனசளவில் ரொம்ப பிடிச்சதும் நீடிக்கும், ரொம்ப பிடிக்காததும் நீடிக்கும். இந்த விருப்பால் தான் நம்ம உருவாகியிருக்கிறோம், நம்ம மனசே உருவாகிருக்கு. அப்போ அந்த விருப்பும் தாமாக தானே வருது. நம்ம இதுவர்களை உருவாயிடுச்சு. தாமாக வரும்போது உங்களுக்கு ஒரு சிலதை இப்படியே விடுறதா, அதை பற்றி திங்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்காததாக இருக்கலாம் அல்லது ரொம்ப பிடிச்சதாக இருக்கலாம். அதனால் அது என்ன ஆக்கிரமித்து வருது, அதுவும் தாமாடுது நடக்குதுன்னு எடுத்துக்கங்க. அது ஆக்ஷன் போகிற அளவு கூட தாமான்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, அது நீங்கள் மனதளவில் தாமாடகுன்னு எடுத்துக்கங்க. செயல் ரீதியாக உங்களை மீறி நடந்துட்டால் கூட அதுவும் தாமா நடக்குதுன்னு எடுத்துக்கிட்டு அடுத்து செயலில் இறங்கிடக்கூடாதுன்னு முடிவு மட்டும் எடுத்துக்கங்க போதும். நீங்கள் சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஆனால் உண்மையில் என்னென்னா செயலை பொறுத்தவரையிலும் நீங்கள் உங்கள் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. உங்கள் அனுமதியோடு தான் நடக்கும். நாம் சொல்லுவோம், இல்லைங்க கோவம் வந்துச்சு நான் அறியாமையே ஒரு அறம் விட்டுட்டேங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்ததுனால தான் அறையிறோம். ஆமாம், அந்த திங்கிங்கே கூட அனுமதினால தான். ஆமாம். அப்படிங்கும்போது நீங்கள் ஏன்னா ஒரு பெரிய விஐபினா நீங்கள் அரைஞ்சிருப்பீங்களா? அரைஞ்சிருக்க மாட்டீங்க. அனுமதி கொடுத்ததுனால தான் அரைஞ்சிருக்கீங்க. செயல் நம்முடைய அனுமதியோடு தான் நடக்குது. மனசு நம்ம அனுமதி கேட்டு நடக்கிறதில்ல. மனதளவில் எப்படி இருந்தாலும் ஓகே தான். அங்கே நீங்கள் உங்களை வேறு கட்டுப்பாடே இல்லாமல் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அது ஓகேன்னு எடுத்துங்க, அதுவும் சரிதான் எடுத்துங்க. இல்லை, இப்போ இந்த புரிதல் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரோல் அவுட் ஆகும், உங்களுக்கே இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த முயற்சியும் போட வேண்டான்னு சொல்கிற பொழுது இந்த மாதிரி தடுமாற்றங்கள் வரது. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, ரோல் அவுட் ஆகணும்னு எதிர்பார்க்கறது தான் தப்பு. அது என்ன பேசணும்ல, நம்ம விட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி வேணால் திருப்பி போட்டு விடும்போது ஏன் ரோல் அவுட் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க? புரிஞ்சால் நம்ம விட்டு போகணுன்னு எதிர்பார்க்குறதே ஒரு எதிர்பார்ப்பு தானே. இப்போ நான் பக்கத்து வீட்டு காலிங் பெல்லு நான் புரிஞ்சுக்கிட்டா அது கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? கேட்டு தான் இருக்கும். அது ஆக்ஷன் வரைக்கும் போகிறது. ஆக்ஷன் நீங்கள் அனுமதியோடு தான் நடக்குது. அனுமதி நீங்கள் இந்த முடிவுக்கு அப்புறம் பாருங்கள், ஆக்ஷன் நடக்காது. நோக்கம் என்னென்னா, நம்முடைய மிஷனுடைய நோக்கம் என்னென்னா, போகும்போது அளவு கூட சந்தேகம் இல்லாமல் நம்ம போகணும். அதுக்காக தான் இது யூடியூப்பில் பார்ப்பீங்க. ஆனால் யூடியூப்பில் இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு வரும், ஆனால் அதுக்கு விடை கிடைக்காது. இப்போ விடையை நேரடியாக நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஐயா, எல்லா எண்ணங்களுமே இயற்கையாக வர்றது. தொடர்ந்து எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதில் இது செயலுக்கான எண்ணம், இதை நான் செயலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற முடிவு பண்ணுற அளவுகோல் எங்கே சார் வருது? எப்படி அளவீடு உங்களுக்கு தெரியும்? இல்லை, எனக்கு தெரியலன்னா தேவையில்லாத எண்ணம் தான். செயல்படலாமா வேணாமான்னு தெரியல அப்படின்னா அது தேவையில்லாத எண்ணம் எடுத்துங்க. தேவைன்னா கண்டிப்பாக அது தேவைன்னு நமக்கு தெரியும், நம்ம அறிவுக்கு தெரியும், அதை மட்டும் செயல்படுத்து. ஓகே, நன்றி ஐயா. இப்போது இந்த ஒரு மைண்டில் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் மைண்டு, ரெஸ்பாண்டிவ் மைண்டுன்னு இருக்குங்க. அப்போது இந்த ரியாக்டிவ் மைண்டு மாறும்போது தாங்க நம்மளுக்கு இந்த மனசுக்குள்ளே அறிவுக்கு வேலை இல்லைங்கிற எண்ணம் வருங்க. ரியாக்டிவ் மைண்டாக இருக்கிற வரைக்கும் அந்த மாற்றம் வராது இல்லைங்களா?
இல்லை நீ ரியாக்டிவ் மைண்டு ரெஸ்பான்சிவ் கொஞ்சம் விளாவரியாக சொல்லுங்களேன், விளக்கமாக. ரெஸ்பான்சிவ் மைண்டாங்க ஒரு சூழ்நிலையை கிரகிச்சு உள்வாங்கிங்க அந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன செயல் பண்ணணுன்னு பொறுமையாக சிந்திச்சு கரெக்டான முடிவு எடுக்கிறதுங்க. சில தவறாக முடிவும் போகும், ஆனால் அது கால ஓட்டத்தில் வந்து உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடுங்க. ரியாக்டிவ் மைண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலை இன்ஸ்டண்ட்டாக அப்போ ஒரு முடிவு எடுத்துங்க, அது கோபமாவோ எரிச்சலாவோ விருப்பமாக மாற்றி இது பண்ணுறதுங்க. அது ரியாக்டிவ் மைண்டுக்கு பேர் தாங்க தாட்டுங்க. அது அப்படி தான் இருக்கும். ரெஸ்பான்சிவ் மைண்டுக்கு வந்து அறிவுன்னு வச்சுக்கோங்க. சரி, வெளியில் செயல்படக்கூடிய அறிவு. வெளியில் அந்த திங்கிங்கில் வர்றது ரெஸ்பான்சிவ் மைண்டாக வருது. இப்போ இன்னொரு வேணா சொல்கிறேன், நான் தாட்டுக்கும் திங்கிங்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இந்த வினாடி கண்டுபிடிச்சிடலாம், பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு ஆப்பிள்னால் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஆப்பிளை பற்றி யோசனை பண்ணுங்கள், திங்க் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். நான் சொன்னதுனால நீங்கள் எல்லாம் திங்க் பண்ணுறீங்க. ஆப்பிள்னால் பச்சை கலர்லேயும் பார்த்துருக்குறோம், சிவப்பாகவும் பார்த்துருக்குறோம். ஆப்பிளோடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாவு மாதிரியும் வரும், சாறு இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஆப்பிளோடைய வடிவம் எப்படி இருக்கும், சில பலூனை கூட ஆப்பிள் மாதிரி முடிச்சு போட்டு தருவாங்க. இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. நான் சொன்னதுனால உங்களே நான் திங்க் பண்ண சொல்கிறேன். நான் நீங்கள் உங்கள் அறிவை வச்சு திங்க் பண்ணுறீங்க. நீங்களாக தான் திங்க் பண்ணீங்க நான் சொன்னதுனால. இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் தான் திங்கிங். இன்னொன்று சொல்கிறேன், இந்த வகுப்பு இன்னொரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இந்த அரை மணி நேரம் முடிகிறவங்களும் ஆப்பிளை பற்றி யாரும் நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறது தான் கேட்கணும். ஆப்பிள் பற்றி தாட் உங்களுக்கு வரவே கூடாதுங்கிறேன். அப்போ தான் வந்து ஆப்பிளாக வரும், எந்தெந்த ஃபங்க்ஷனில் பார்த்தெல்லாம் வரும். இது நீங்கள் முயற்சி எடுக்கலை, நான் சொன்னது உள்ளே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வேணானாலும் வேணாங்க அது வந்துகிட்டே இருக்குல்ல, இதுக்கு பேர் தாங்க தாட். அப்போ தாட்டு இயற்கையாக வருது, வரத்தான் செய்யும். நம்ம அது சம்மந்தமாக நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. தேவைன்னா என்ன பண்ணலாம், ஆப்பிள் மேலே ஒரு ஆசையாக இருக்குன்னா போகும்போது 1 கிலோ வாங்கி போய் சாப்பிட்லாம். அது நீங்கள் திங்க் பண்ணி செய்யணும். ஆனால் அது மாதிரி எண்ணம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு, அது முடியாது. அவ்வளோதாங்க. தாட்னா இதுதான், திங்கிங்னா இதுதான். அப்போ என்ன பண்ணாலும் இறுதியாக வரக்கூடிய வேலை என்ன, முடிவு என்னன்னா, மனம் சார்ந்து நமக்கு அதை நிர்வாகம் செய்கின்ற, அதை வடிவமைக்கக்கூடிய, அதை சரி செய்யக்கூடிய ஒரு வேலையும் நமக்கு இல்லை. புறம் சார்ந்த வேலை தான் இருக்குன்னு வந்துட்டிங்கன்னா இதுதாங்க விடுதலை. அப்படி நீங்கள் முடிவு எடுத்ததுனால உங்கள் மனசு ஒரே எண்ணத்தில் தங்கிடுமா, இல்லை ஒரே மாதிரி மோசமான எண்ணத்தை கொடுக்குமா? கிடையாது. அது வந்து நிழல் மாதிரிங்க. மனசுங்கிறது நம்முடைய நிழல் மாதிரி. இப்போ நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட வரும், வந்துட்டு தான் இருக்கும். நிழல் நம்ம கூட தான், நிழலையும் நம்மளையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதாவது தாட்டையும் திங்கிங்கும் பிரிக்க முடியாது, கூட நம்ம கூட தான் வருது. நம்ம போகிற பாதையில் புல்தரையும் இருக்கும், சாக்கடையும் இருக்கும். நம்ம நிழலை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். நிழல் எங்கேயுமே அடிபடக்கூடாது, நிழல் எப்பயும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நிழல் புல்தரையில் விழுவுறது எனக்கு சந்தோஷம், இதே நிழல் இந்த சாக்கடையில் விழுவக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிழல் சாக்கடையில் இருந்தாவே எனக்கு அவமானமாக நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்ணுவேன், நிழல் பார்த்துட்டே போகிறேன். நிழல் வந்து சாக்கடையில் விழுவக்கூடாது, புல்தரையில் தான் விழுவும், அதுக்கு மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து போகிறேன். என்ன ஆகிடுவோம், நம்ம சாக்கடையில் விழுந்துருவோம். நம்ம கால் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது, நிழல் தானே பார்க்குறோம். நிழல் வந்து நம்ம வந்து புல்தரையில் தான் விழணும், சாக்கடையில் விழுவக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து போவோம். அப்போ நிழலை கவனித்து நடந்தோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம சாக்கடையில் காலை வச்சு கீழே விழுத்துருவோம். இப்போ நிழல் எங்கே விழுந்தாலும் ஓகே, மனம் எக்கேடுக்கிட்டு போனாலும் ஓகே, என் காலை வந்து சாக்கடையில் வச்சிடக்கூடாதுன்னு நம்ம போகும்போது நம்ம சரியான பாதை போய் சேருவோமா? இது மனதை புறக்கணிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், மனதை ஏற்றுக்கொள்ளுதல்னு எடுத்துக்கலாம். மனதிலிருந்து விடுதலை, இதுதான் மனதை நிர்வாகம் பண்ணுற வேலையிலிருந்து விடுதலை அடைகிறோம். இது ஒன்று வந்துட்டா நாம் தான் ஞானி. உண்மையில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டோம். ஆனால் எல்லா மகான்களும் ஒரு கட்டத்தில் அங்கே தான் வராங்க. புத்தர் அங்கே தான் வந்தார், ரமணர் அங்கே தான் வந்தார், ஜேகே அங்கே தான் வந்தாங்க, அரவிந்தர் அங்கே தான் வந்தாங்க. எல்லா ஞானிகளும் அடைந்த இறுதியான நிலை இதுதான். ஆனால் இதை வந்து நாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஐயா நம்ம கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அரும்பாடுபட்டு அடைந்த இடமும் இதுதான். ஆனால் ஐயா அதுக்கான வழிமுறையை கண்டுபிடிச்சு நம்ம கொடுக்குறாரு. இதுவரையில் வந்தவங்க அந்த வழிமுறையை கண்டுபிடிக்காதனால அவங்களாம் என்னென்னா எதுவும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சு ஒரு கட்டத்தில் வந்து மனசை திறந்துருப்பாங்க, வேணாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட போய் நான் உபதேசம் கேட்கும்போது
அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எந்த வழியில் முயற்சி பண்ணாங்களோ அந்த வழி தான் சொல்லி தருவாங்க. இப்போ ஐயா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக என்லைட்மெண்ட் ஆகிறவங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரலும் ஆக்சிடெண்ட்டாக என்லைட் ஆனவங்க தான் இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஐயா கூட. ஐயாவும் பை ஆக்சிடெண்ட்டாக தான் என்லைட் ஆகிருக்காங்க. ஐயாவுக்கு அப்புறம் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக என்லைட்மெண்ட் ஆகிட்டுருக்கோம். ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு போனார், நல்ல ஸ்பீடு, ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 100, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறப்ப அதுக்கு மேலே அங்கே வழியே இல்லை அப்படின்னோடனே சட்டன் பிரேக் அடித்தா பாருங்க, கார் என்ன அடித்து அப்படியே 180 டிகிரி திரும்பி நிற்குது. இப்படி போன காரு இப்படி திரும்பி நிற்குது. நம்ம அவர்கிட்ட போய், சார் காரை திருப்புறத்துக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, காரை திருப்பணுமா, ஆரம்பிக்கிறது 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆரம்பி, 50, 60, 70, 80, 100, 150 போயிட்டு சட்டன் பிரேக் அடி, திரும்பதான் இல்லைன்னு பாரு அப்படிங்கிறாரு வச்சுக்கோங்க. அது திரும்பவும் செய்யலாம், குட்டிக்கரணம் போட்டும் ஓடலாம், என்ன வேணால் நடக்கலாம். இப்படி தான் எல்லா ஞானிகளும், அவங்க ஞானிகளை குறை சொல்ல வரல, அவங்க வந்த வழியை அவங்க சொல்கிறாங்க. நான் ஐயா ஒன்று தான் என்ன பண்ணுறாரு, சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குது, ஸ்டேரிங் வச்சு நீங்கள் ரிலாக்ஸாக திருப்பலாங்கிறாரு. அந்த ஸ்டேரிங் தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். அந்த புரிதல் மூலமாக மற்ற ஞானிகள்லாம் எங்கே வந்து சேர்றாங்களோ அங்கே வந்து சேர்றோம். அதனால தான் இதை வந்து நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு எல்லா ஞானிகளும் எந்த இடத்தை அடைஞ்சாங்களோ நம்ம வந்து அடையிறோம். அப்போ இது ஒன்றும் இல்லைங்க. இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போலாம் இந்த உதாரணம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் சொல்ல முடியாதாட்டு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டு கார்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. முதல்ல கார் ஓட்டுற கற்றுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஓட்டுவியா, கார் ஓட்டலாவா, ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர், இந்த ஒரு காலுக்கு தான் வேலை, இந்த காலுக்கு வேலையே இல்லை. ஒன்று கிளச், ஒன்று ஆக்சிலேட்டர் அல்லது பிரேக்கு, ரெண்டாவது அழுத்துறோம். இந்த காலுக்கு வேலையே இல்லை. இப்போ ஃப்யூச்சரில் போனால் இந்த உதாரணத்துக்கு மேலே சொல்ல முடியாது. இந்த காலுக்கு வேலை எப்போ வரும், கிளச் இருந்தால் தான் வரும். இந்த கிளச்சு உதாரணத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக கிளச்சு பண்ணக்கூடிய வேலை என்ன, ஃப்ரீ வீல் பண்ணுது. அதாவது இயக்கக்கூடியதற்கும் வண்டிக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ஃப்ரீ பண்ணி விடுது. இந்த கிளச்சு அழுத்துறதுனால என்ன ஆகும், அந்த மோட்டர் சுற்றினா கூட வண்டி என்ன ஆகுது, வண்டிக்கும் அந்த பல்லு சக்கரத்துக்குமான ஃப்ரீ வீல் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து கிளச்சுங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த காலு, இந்த கிளச்சு தான் ஞானம். மனசுக்கும் அறிவுக்குமான கிளச். மனசோட அறிவு இணைஞ்சு அட்டாச் ஆகிடுது. மனசு இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு விருப்ப வந்து எங்கே வைக்குது, மனசு மேலே திணிக்குது, அட்டாச்சாகவே இருக்குது. இந்த கிளச்சு வந்துட்டு என்ன ஆகிடும், மனசு ஃப்ரீ வீலாக சுற்ற ஆரம்பிச்சோம். அப்போ அறிவு விடுபட்டுரும். தேவையான நேரத்தில் இணைஞ்சி நம்ம செயல்படலாம், தேவையில்லாத நேரத்தில் விடுபட்டு விடுதலையோடு இருக்கலாம். இந்த கிளச்சினுடைய வேலை தான் இந்த ஞானம் பண்ணுது. இது இன்னும் ஒரு நாள் கழிச்சு சொல்ல முடியாதுங்கிறதுனால இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா செயல் சார்ந்து தான் வேலை இருக்குது, அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது ஒன்று வச்சு தான் மீதி எல்லாமே நம்ம வந்து ஐயா இன்னும் வந்து அகம்புறம் எல்லாமே பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏற்காடில் ஒரு ஞான முகாம் மே மாதம் நடத்துவோம். அது வந்து ஒரு சம்மர் ரிசார்ட், அதை ஏழைகளுடைய ஊட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு தடவை ஒரு சம்மர் ரிசார்ட்டை வந்து நம்ம முகாம் வச்சுக்கிட்டோன்னா அந்த முகாம் சாக்கில் எல்லாருமே வந்து ஒரு சம்மர் ரிசார்ட்டில் ஒரு 2-3 நாள் தங்கியிருந்து போட்டுமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே ஏற்பட்டது. மே மாதம் 1ஆம் தேதி 1, 2, 3 ஞான முகாம் வச்சுருக்குறோம். நீங்கள் வாய்ப்புள்ளவங்க எல்லாமே வந்து கலந்துக்கிடுங்க.